ஹாய்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. காலை 9 மணி. நல்ல சூப்பரான ஒரு உப்மா. சிம்பிளாக நம்ம மட்டும் இருக்கிறோன்னா என்ன செய்கிறது, உப்மா இல்லது சேமியா தான் செய்ய முடியும். பூரி சப்பாத்தி அப்படியெல்லாம் ரொம்ப அதிகமாக ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடாது. நல்ல ஒரு சாங் போட்டு விட்டுட்டு அப்படியே உப்மா செஞ்சு டீ, அதுவும் பாலில் டீ போடாமல் மில்க் பவுடர் போட்டு டீ போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே நமக்கு பிடிச்ச மாதிரி ஒன் டே வரும். அது என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக யாருக்குமே சமைக்க வேண்டாம், இன்றைக்கி நீ மட்டும்தான் இருக்க போகிற வீட்டில் அப்படின்னு இருக்கும். அந்த டேவை நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்லாம். வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் கேட்போம், உனக்கு என்ன வேணும் குட்டி, உங்களுக்கு என்னங்க வேணும், மாமியார் இருந்தால் அவங்களுக்கு என்ன வேணும், இந்த மாதிரியெல்லாம் கேட்போம். ஆனால் நமக்கு ஏதாவது பிடிச்சி அன்றைக்கி செய்வோமா, செய்ய மாட்டோம். அந்த டே எனக்கு இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த டேயில் காலையில் உப்புமா டீ சாப்பிட்டேன்னா மதியம் புளிப்பொங்கல். சிம்பிளாகவும் இருக்கணும், ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது, பட் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு பொன்பாட் ரைஸ் மாதிரி புளிப்பொங்கல். எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு, வெந்தயம், கடுகு, கறிவேப்பிலை, வரமிளகாய் போட்டு புளியை நல்லா கரைச்சி ஊற்றிட்டு அதோடைய ரைஸும் போட்டாச்சு. ரைஸ் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேங்காய் சம்மந்தி, தேங்காய் சம்பல் அப்படிங்கிறது தேங்காய், அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, புளி, வரமிளகா, கறிவேப்பிலை போட்டு அரைச்சி நல்லா உருண்டை மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்மளோட புளிப்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அது கூட அப்பளம். சுட சுட இப்படி சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா காலையிலே லஞ்செல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அதை ஹாட் பேக்கில் போட்டு வச்சா கூட ஆறி போயிடும். அந்த மாதிரி தனியாக உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப போரிங்காக இருக்கும். சுட சுட நமக்கு மட்டும் செஞ்சுட்டு நம்ம மட்டும் என்ஜாய் பண்ணுற லைஃப் இருக்குது பாருங்கள். வாவ், அதை அடிச்சுக்க யாராலையும் முடியாது. நல்ல டேஸ்ட்டாக ரசித்து ருசித்து யாருக்காகவும் காத்திருக்காமல் நம்மளுக்கு பிடிச்ச டிவி சேனலை போட்டுட்டு சாப்பிட்றதுங்கிறது தனி சுகம். அப்படியே சாப்பிட்டு முடித்து அதுக்கப்புறம் ஈவினிங் ஏதோ கொஞ்சம் தலைலாம் சீவி குங்குமம்லாம் வச்சு சாமி பாட்டை போட்டு விட்டுட்டு, பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படிங்கிறது கட்டாயமாக நமக்கு தேவை. எப்போவுமே நம்ம பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ அதனால் பூஜை பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பூஜைன்னு கிடையாது, நீங்கள் ப்ரேயர் பண்ணால் ப்ரேயர் பண்ணலாம், ஏதோ ஒன்று நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பாசிட்டிவ் வைப் பண்ணலாம். பீரியட் டைமில் கூட நிறைய பேர் பூஜை ரூம்குள்ளே போய் பூஜை பண்ண மாட்டாங்க. நிறைய பேருனால எல்லாரும் பண்ண மாட்டோம். ஆனால் வெளியில் கேண்டில்ஸு, வெளியில் விளக்கு வைப்போம்ல, தாராளமாக அதெல்லாம் வைக்கலாம், அதில் தப்பே கிடையாது. நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். அப்புறம் ஈவினிங்காக மறுபடியும் ஒரு டீ, பால் பவுடர் போட்டு டீ யாருக்கெல்லாம் பிடிக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த வாசனையே அப்படி கும்முன்னு இருக்கும். அப்படி ஒரு டீ ஸ்ட்ராங்காக குடிக்கணும். ரிலாக்ஸாக மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு ஏதாவது ஒரு மியூசிக் போட்டு கேட்டுட்டு அமைதியாக அந்த டீ குடித்து முடிச்சுட்டு அப்புறமா டின்னர் வேலையெல்லாம் ரெடி பண்ணணும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கப் கேக் மோல்டு நிறைய அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில். அது வாங்கிட்டு இப்படி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவோம். இதில் கலர் கூட நம்ம சேர்த்துக்கலாம், பீட்ரூட், கேரட் அந்த மாதிரியெல்லாம். நைட் டின்னர் இட்லி, சாம்பார், சட்னி. இதோட இந்த விலாக் முடியுது. டெய்லி என்ன சாப்பிட்டோம், நம்ம லைஃப் எப்படி நம்ம ஜாலியாக நம்ம மனசை ரிலாக்ஸாக வச்சுட்டு கொண்டு போகிறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எனக்கு பிடிச்ச ஃபுட்டு மட்டுமே இந்த டே ஃபுல்லாக சாப்பிட்ருக்கேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.